ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் மித்துன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம டாக்டர் பிபிடி வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் கானா மேலே வன்மத்தெல்லாம் கக்கி வச்சிருந்தாரு. அந்த இன்டர்வியூலேயே வந்து 2 பார்ட்டாக பிரித்து வச்சிருந்தார், ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெகுலராக ஒரு வீடியோஸே போட்டுருக்கோம், வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பார்ட்டை அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் சில கமெண்ட்ஸ் அண்ட் சில மெசேஜஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துச்சா, இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த இன்டர்வியூஸ், அவருக்கு கொடுக்கக்கூடிய பேச்சுகள், அதுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோவாக லைனாக அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறீங்களே, அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, இன்னும் 2-3 வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. சரி, ஓகே, இந்த பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் இன்றைக்கி பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இவர் மண்டலே போட்டு தள்ளி இவர் அவாய்ட் பண்ணி. நண்பர்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்க போகலாமா? வாங்க. அடிக்கவே போயிட்டோம் சொல்லும், அடிக்கவே போயிட்டு சொல்லுவோம். அது மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அண்ணா அது மிமிக்ரி பண்ணாரா, எனக்கு ஹெட்செட்டில் கேட்கலையான்னு தெரியல. அண்ணா அதெல்லாம் அடிச்சிருவாருங்க. அண்ணா அடிக்கிறதுலாம் எங்கள் அண்ணன்லாம் மன்னன் தான் பயங்கரமாக அடிப்பார். ஃபுல்லாக கேளுங்க, ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக அடிக்கல, அது வேறு விஷயம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான ஆள் தான் சொல்லுவோம். அந்த கிச்சன் மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே தட்டு தான் அப்படியே கிச்சனே அலற ஆரம்பிச்சு. கிச்சனே அலற ஆரம்பிச்சு தான். அண்ணன் பாடி தான் குழுங்க ஆரம்பிச்சது கிச்சன் மேடல் அடிச்சு. பெரிய பாகுபலி தான் இவர். ஒத்த கையில் சிவனை தூக்கிட்டு போய் நடக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துங்க. அவ்வளோ ஒட்டப்புக்குள்ள ஸ்ட்ரென்த்தான ஆளுங்க. அடிச்சாருன்னா கானா இடத்துல பீஸ் ஆயிடுவார். அப்படிதான் அண்ணன் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக கேளுங்க, தெரியும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான ஆள் தான் சொல்லுவோம். பட் வயசுக்கு அவருக்கு மரியாதை ஃபஸ்ட்டு சார் தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டாருன்னு தான் சொன்னேன். கரெக்டு தான். கானா வினோத்தவர்கள் உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் தான் எனக்கு புரியுது. இல்லை, ஓ, கானா வினோத்தவர்களோட வயசுக்கு அண்ணா மரியாதை கொடுக்குறாரு. எந்த வயசாக இருந்தேன் என்ன மரியாதை வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க கொடுத்தா கொடுக்கலாம், அவ்வளோதான். வயசுக்கு மரியாதை அப்படிங்கிற கான்செப்டே ஃபால்ஸான கான்செப்ட் தான். மரியாதைக்கு மரியாதை அப்படிங்கிற கான்செப்ட் தான் கரெக்டான கான்செப்ட். இன்னொன்று, ஃபஸ்ட்டு இடையில ஒரு நாள் வந்து தெரியாமல் என்னப்பா தம்பின்னு, ஆனால் அவரே கூப்பிட்டாரு. அசால்ட்டா நீ என்னப்பா தம்பின்னு சொல்றியே, என்னோட இது அங்கே புட்டுச்சம்மா. ஓ, என்னை ஓகே, அப்போனா நம்ம இன்னும் யங்ஸ்டர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இவனே ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். இந்த பாயிண்ட்டை வச்சே நான் வந்து ஒரு யங்ஸ்டருங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறேன்டா அப்படின்ட்டு அங்கே பிடிச்சம்மா நான் ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை. அப்படி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அண்ணான்னு சொல்லி அவரை ரொம்ப வயசானவர் மாதிரி காமிச்சிட்டோமா. அதான் என்னோட பிக் பாஸ் கேம் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி அண்ணன் யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ ஒரு கன்னிங்கான ஸ்டன்னிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி யாராச்சும் யோசிக்க முடியுமா? என்ன தெரியுமா, நான் அவரே ஒரு கேட்டேன். அப்படி அப்புறம் தான் கேட்டப்ப அந்த யதார்த்தமாக பேசும்போது அண்ணனுக்கு அப்படி உள்ளுக்குள்ள சிரிப்பு வருது இல்லை. அந்த சிரிப்போன் வகை, சிரிப்புகளில் பல வகை இருக்குது. இந்த சிரிப்பின் வகை பெயர் ஆணவ சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன், அந்த ஆணவ சிரிப்பில் கூட எங்கள் அண்ணன் தான் நம்பர் 1. ஓஹோ, சீனியரோ, துஷாரோட வயசு அவரோட அனுபவம்னு உள்ள சொல்கிறாங்க பசங்க. அப்போ ரொம்ப சீனியர் மேனு. ஓகே, ரொம்ப 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 சீனியர் மேனு. ஓகேங்களா, துஷாரோட வயசு அவருக்கு அனுபவம் அப்படின்னு சொன்னாங்க. துஷாரோட வயசு நீங்கள் நடந்து பழகின காலகட்டங்கள் மட்டுமே என்ன உங்களுக்கு புரியுதா? 363 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ துஷாருக்கு வரணும் ஒரு 23-24 வயசு இருக்குமா? 24 வருஷமாக நீங்கள் நடந்து மட்டும் தான் பழகிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோதான். கானா வினோத்துக்கு அது ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருக்கலாம். உங்களுக்கு சும்மா கற்றுக்குட்டி எந்திரிச்சு நடக்கிற ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தானே. நீங்கள் தானே இங்கேயும் கெத்து. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் உங்களை புகழ்ந்துட்டு தான் இருக்கேன் சத்தியமாக. அந்த வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியில் சொல்லலாம். அடுத்தவங்களை வந்து ஆக்சுவலாக உருவக்கிளி அடுத்தவங்களை வந்து அடுத்து என்ன சொல்லலாம், இன்னும் போட்டு வன்மத்தை கொட்டி தீக்கணும். 18 லட்சமோடு எடுக்கிறேன். எனக்கு மட்டும் பிக் பாஸ் சம்பளம் 18 லட்சம். கானா வினோத் வயசுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை தங்கம் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி கொட்டியே தீரணும். டேரெக்டாக இந்த வார்த்தைகளில் சொல்ல முடியல. அப்படியே வன்ம குடோனை அடி வயத்துலேருந்து எடுத்து கக்கி கராத்தே குன்ஃபு மாஸ்டர் மாதிரி எங்கள் அண்ணன் வார்த்தைகளை வச்சு அடிக்கிறாரா? அதுதானே பவர் ஆஃப் எங்கள் அண்ணன் மார்ஷியல் ஆர்ட்ஸு. அவங்க நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டே என்னோட உடம்பு சொல்லலாம். குரல் வளம், பேச்சு, கொஞ்சம் பாடியாக ஒரு ஹீரோன்னு நான் எல்லா கேரக்டருக்குமே செட் ஆகும் சொல்லலாம். பவானி கேரக்டர் நான் எல்லா கேரக்டருக்குமே செட் ஆகும் சொல்லலாம். இதே மாதிரி ஒரு கேரக்டர் எங்கள் ஸ்கூலில் இருக்கும். நான்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். கண்ட வேலைக்கு பேசுவேன். நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும். ஸ்கூலே சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கேரக்டரோட ரிசம்பலன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக அண்ணன் கிட்ட இருக்கிறனால தான் எனக்கு ஃபன்னாக இருக்குது. அண்ணன் பேசுறதுலாம் பார்த்து ரியாக்ட் பண்ணுறக்கு அது ஒரு மாதிரி சிரிப்பாக ஜாலியாக போயிடணும். அவ்வளோதான். பாருங்கள், அண்ணன் அவர் சொல்கிறது தப்பு இல்லை, டேலண்ட் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் பாடியான ஸ்ட்ரென்த்தான ஆள் தான். பாடி போடுறாராமா சொல்கிறேன். என்னென்னமா ரொம்ப அழகாக இருக்காராமா. பல்வரிசை ஹீரோலாம் அப்படி தான் இருப்பாங்களாமா. அதனால் அவர் பார்க்க ஹீரோ மெட்டீரியல்னால் அப்படி தான் இருப்பாங்க பேசிக்காகவே. அவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி தான் இருக்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இல்லையா? நல்லா பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க அண்ணா, நீங்கள் பண்ணுங்கண்ணே போட்டிங்கன்னா செட் ஆகும். இதே இதில் நீங்கள் சாக்கோ பாய் ரொமான்டிக்காக போட்டாலும் அதுக்கும் செட் ஆகும். ஆவனா ஆக மாட்டேனா
ஆமாட்டா எந்திரிச்சு கிளம்புடா இன்டர்வியூவில் அப்போல்லாம் சொல்லுவாங்கண்ணே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்போல்லாம் சொல்லுவாங்க, மனம் உடையாமல் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நீங்கள் வெளியே வந்து ஆமாண்டா நான் தாண்டா தற்குறி அப்படிங்கிறத மறுபடியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுமே தவிர்த்து அந்த இடத்துல நீங்கள் உடஞ்சி போயிடாதீங்கண்ணே. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கன்னிங்கான ஆட்கள் உங்கள் வளர்ச்சி பிடிக்காம உங்களை கீழே இறக்கி விட்டு தள்ளி மிதித்து நசுக்கி தர்பீஸை பிழிஞ்சு அப்படிங்கிற வெறியில் இருப்பானுங்கண்ணே. அதுக்கோசரம் சொல்கிறேண்ணே, நீங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நாய்ஃபிடென்ஸ் கூட உங்களை தூக்கிட்டு போயிடும். அதனால பார்த்து லூஸ் பண்ணிடாதீங்க சொல்கிறேன். ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, எங்க இருந்து இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வந்துச்சு. அதைத்தான் நானும் கேட்குறேன். என் கொஸ்டினுமே அதுதான், எங்க இருந்தியா வந்துச்சு, யாரையா அப்படி ஒன்றும் தெரியலையா எங்களுக்குலாம் எங்கிருந்து, அதுதானே என் கேள்வியே. அதுதானே அதிகமாக எப்படி பிடிக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்த உடனே இப்போ இருந்து சொல்லலாம், நான் ஸ்கூலில் படிக்கல இருந்து காலேஜில் படிக்கல இருந்து ஸ்கூலில் படிக்கிறது காலேஜ் படிச்சு இரு தங்கம் கொசு 2 வந்து அடிச்சிட்டேன். எப்படியே மாதம் அடிச்சேன்னா அண்ணன் கொசு அடிக்கிறதுல அண்ணன் ஒரு கிங்கு தங்கம். இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே இப்போ கொசுல இப்படி என்னை பற்றி இந்த காதில் சுற்றுச்சு அப்படின்னாலே இந்த காதில் விரல விட்டு இப்படி பிடிச்சி அப்படியே மூளையோடு சேர்த்து இழுத்து வெளியே ஒரு நாள் தூக்கி போட்டுருந்தாங்க. அதனால தான் அந்த கொசு மூளை காய்ச்சல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மூளையை கழட்டி வச்சேன். அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் இன்டெலிஜென்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எங்கள் அண்ணனை பார்த்து சரி விட்டீங்களா நீங்களா? பார்த்த உடனே அட்ராக்டிவான ஃபேஸ்மா ஓகேங்களா. வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது என்ன, நம்ம தான் எப்பயுமே ஹைக்கா இருக்கும். ஒரு ஆள் நம்ம தான் எப்பயுமே ஹைக்கா இருக்கும். ஹைக்கா பார்த்துக்கோங்க, அவர் தான் ஹைக்கா இருக்காரு. பிக் பாஸ் ஹேட்னா என்ன பிக் பாஸ் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஹெச்சில் ஆரம்பிக்கக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கும் அண்ணனுக்கும் ஒரு டிஷும் இருக்குது. மற்றபடி அண்ணன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு டாக்டர். ஹீ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஹீ கேன் ஸ்பீக் இன் 7 different languages also, you know. Even in Japan they are seeing his TikTok videos. He can even fake accent when he's speaking. He can speak British English, American English. But he just don't know what you mean by hat. And Anna is always in a hike, you know, hike. He's in a hike. Very much hike. Corporate giving hike. Very much Anna in hike. Understand hike? Bike. Himalayan bike. Puncher. சொல்லுங்கப்பா, இவ்வளோ பப்ளிசி நான் கேட்குறேன்றதுக்காக சொல்ல வேணாம். ஏன்னா சொன்னால் நம்ம தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தற்பெருமைன்னு சொல்லுவாங்க, தர்பீஸ்ன்னு வேணால் சொல்லுவாங்க. தற்பெருமைலாம் இல்லைண்ணா, நீங்கள் பேசுறது பேர் தற்பெருமையாண்ணே. ஆனால் ஒருத்தங்க கிட்ட இருக்கிறத ஒருத்தங்க சொல்கிறாங்கல்ல, நடந்ததை சொல்கிறாங்கல்ல, அது பெருமையில் அடங்கிருதுண்ணே. அது ஓகே, நடந்துச்சு, நான் பண்ணினேன், சொன்னேன், ஃப்ளெக்ஸ் பண்ணேன்னு கூட போயிடலாம். பட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபேக்டை தாண்டின விஷயங்கள்ண்ணே. இட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேரலல் ரியாலிட்டி. இட் இஸ் இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத போது நீங்கள் சொல்கிறது தானே உண்மை. அப்போது அந்த உலகத்தில் இருக்கிறது நீங்கள் தானே சொல்லி எங்களுக்கு புரிய வைக்க. நீங்கள் சொல்லுங்கண்ணே, இங்கே பாருங்கண்ணே, காதுகள் 2 ஓட்டைகள் இருக்கிறதா, சொல்லுங்கண்ணே. வந்து ஒரு நார்மல் மேன்மா எப்பயுமே கரெக்டாக தான் சொன்னீங்க. பிக் பாஸ் போனதில் 4 பேரில் நீங்கள் ஒரு ஆள் சொன்னீங்க. பட் அந்த 4 பேர்லையுமே நான் தான் அதிக கண்டென்ட், அதுதான் உண்மை. என்னங்க புரியலையா? நான் லாஸ்ட் வீடியோலேயே ரியாக்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன்ல, யாருமா உள்ளுக்குள்ளே போனதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஆள் நீ சொல்லுமா, பரவாயில்ல சொல்லுமான்ட்டு ஆங்கரை போட்டு மில்க் பண்ணிட்டு இருந்தார்ல. இப்போ ஆங்கர் 4 பேர் சொல்லிட்டார், பார்வதி, சபரி, கலையரசன், நீங்கள் எல்லாமே ஃபேமஸாக தான் இருந்தீங்க அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே மனசு பொறுக்கல எங்கள் அண்ணனுக்கு. சரி நீ கேட்டால் பதில் சொல்ல மாட்டியாட்டு இருக்குது. இன்றைக்கி நானே என்ன செய்தின்னு கேட்டு போடுறேன் இப்போ நானே என்னை பற்றி சொல்லிடுறேன், நீ சொல்ல மாட்டேன் அவள் தானே, சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு போயிடுறாருங்க அவர். அந்த 4 பேர்த்தில் நான் தான்மா ஃபேமஸ், நான் தான் எல்லாம் நான் தான், அது நானே லூசு தானே. ஓகேங்களா, மக்களுக்கு அதிகம் பிடிச்சது நான் தான். மொதல் 6 வாரத்தில் அதிகமாக பிடிச்சது நம்ம தான். ஹேட்டர் 7வது வாரத்திலிருந்து கொஞ்சம் வெறுப்பை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் 6 வாரம் மக்கள் அதிகம் பெருமை, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஹீரோமா, மூக்கப்பாரு அழகா இருக்குண்ணா, இங்கே பாரு மது குட்டி இருக்கு சொல்கிறீங்க. புரிஞ்சிருச்சுண்ணே. இனி சாரிண்ணே, தெரியாமல் உங்களுக்கு இனி உங்கள் சப்போர்ட் தானே. நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் நாட் நத்திங் சர்காஸ்டிக். ஐ எம் அண்ணன் ஃபேன். கம்மியாக ஹேட்டர்ஸ் கூட ப்ளஸ்ஸாக மாறினாங்கம்மா. ஓகேங்களா, ஹேட்டர்ஸ் கூட ப்ளஸ்ஸாக மாறினாங்கம்மா. ப்ளஸ்ஸாக இருந்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிடுச்சுமா. ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானம்மா. இது என்னை கேட்டால் எனக்கு இந்த பேசிக் மேக்ஸ் கூட தெரியாதுமா. பட் யூனோ ஐ எம் பேசிக்கலியே ஃபிசியோதெரபிஸ்ட்மா. அதான்டா எங்கள் அண்ணங்கிறது. நினைக்கிறீங்களா ஒரிஜினல் வந்து மெய்யழகன் பிரதர் சிஸ்டர்னா நானும் பார்வை மட்டும்தான். மெய்யழகன் பிரதர் சிஸ்டரா என்னன்னு எதுக்குன்னு மெய்யழகன் பிரதர் சிஸ்டர்லாம் எனக்கு கம்முன்னு இருக்கணும்னு நான் டக்குன்னு இதை சொல்லிடுங்களே போகிறேனே. மெய்யழகன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா நல்லா க்ரீப்பியான கண்டென்ட்டை சிஸ்டர்கிட்ட இருந்தே உருவ வேண்டியது, சொல்ல வேண்டியது, பேசாமல் பாருவ நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாங்கம்மா
ஆரம்பத்தில் ஒரு பையன் அப்படி தான், சின்ன பையன், சார் உங்கள் கூட சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறேன், சரி வாப்பான்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூ கொடுத்துட்டு என்னையவே தப்பாக கேங்ஸ்டர்ஸ் தாக்கப்படுகிறார்கள். ஏய், நானே ஒரு ஓரத்தில் கேங்ஸ்டர் கண்ணி தான் பொழந்து ஒரு ஜெய்மணி வேலை சொல்கிறாருங்க. இங்கே ஒரு ஆரம்பத்தில் நான் சின்ன பையனா, சார் ப்ளீஸ் சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தா சார் என் சேனல் நான் பழைக்க வைக்கணும் அப்படி கேட்டிருக்காருங்க. பாருங்க இப்போ என்னங்க ஆச்சு திவாகரன், இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு உங்களை கழட்டி விட்டுருப்பாங்களே கரெக்டாக. அந்த இன்டர்வியூ கொடுத்த யோகம் கிட்டத்தட்ட 10 லீடிங் சேனல் வந்து ஃபோனு, அவரும் நீங்களும் காம்பினேஷனாக வாங்கன்னு அப்புறம் சத்தம் போட்டு விட்டேன். நான் அப்படி சத்தம் போட்டு விட்டாராமா பெரிய. ஆமாங்க, அண்ணன் வந்து மிகப்பெரிய ப்ளூ ஃபயரில் தூய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் 1967 புறநானூற்றில் குறிப்பிட்டப்பட்ட வார்த்தை என்னவென்றால் புளுத்தி அப்படி என்று. பட் மாடர்ன் காலத்தில் கொஞ்சம் நாகரிகமாக ப்ளூ ஃபயர் என்று கூறலாம். அந்த இன்டர்வியூவில் இவரே சொல்கிறார், ஃபேமஸானா உங்கள் 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது, நல்லா மாறி வாரண்டை இழுத்துட்டு பெரிய டெலிவிஷன்லாம் வந்தீங்கன்னா ரீச் கிடைக்கும். அந்த அவருக்கும் கிடச்சிருக்கும் இவருக்கும் கிடச்சிருக்கும், அப்படியே மீடியாக்குள்ளே போயிருக்கலாம், பெரிய சேட்டலைட்டுக்குள்ளே போயிருந்துருக்கலாம், அது ஒரு ரீச் இருக்கும். பட் ஆனால் அண்ணன் தான் 1967 புறநானூற்று கூறப்பட்ட மாதிரி மிகப்பெரிய ப்ளூ ஃபயர் என்பதால் அப்படியே திட்டி விட்டாராம். ஏய் புறம்போக்கு, இடியட், பண்ணி, சீ வேடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எந்த ஊருக்காரனா இருப்பான் இந்த கிளிக்கிறானே அப்படின்ட்டு. அவங்க கூட என்னை பார்த்தா யாருமா இப்படி திட்டுறா, இந்த மாதிரி எனக்கு கட்ட வார்த்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சிரிக்கிறா அப்படின்னு இப்போ எதாவது சொல்லிட்டு சிரிப்பார். இந்த மாதிரி அண்ணன் என்ன பண்ணாலும் பெருமையாக இருக்குது. அது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நான் ரசிச்சுட்டு போயிட்டே இருங்க. வேறு பலி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பெறவென்னடா ரசிச்சுட்டு போயிருங்களேடா. என்னடா அட்டுலியம் சேட்டை காம்பினேஷனாக கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒஸ்ட்டு. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லவா, எவ்வளவு ஒரு சந்தனத்தில் புரள்றவங்கள, டீசெண்டாக இருக்கிறவங்கள, சந்தனத்தில் புரள்றவர் டீசெண்டாக இருக்கிறவர் என்ன ஈன வெங்காயத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஒஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அந்த சேனலுக்கு இன்டர்வியூக்கு போறீரு. சரி ஃபஸ்ட் டைம் தெரியாமல் போயிட்டோமா, அப்புறம் எதுக்கு 2வது டைம் போனீங்க? இல்லை, இது சும்மா ரீச் வேணும்னா என்னத்தை வேணாலும் பண்ண வேண்டியது. எவனாச்சும் ஒருத்தர் நெகட்டிவாக 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுவிட்டா அப்படின்னா அங்கேருந்து அவங்க மேலே பழியை தூக்கி போட்டுட்டு நான் தான் இந்த பொள்ளாச்சு. அது என்ன பொல்லாதவன் படத்தில் ஏதோ படத்தில் தனு சொல்கிற மாதிரி நீ நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு மாதிரி பாடி லாங்குவேஜில் தனு சொல்லுவார். ஆனால் அண்ணன் ஏதோ மிடில் ஃபிங்கரை காமிச்சு ஏதோ பண்ணுறாருங்க, ஏதோ நான் தான் அப்படின்னா அண்ணன் இந்த ஃபிங்கர்லாம் காமிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் நான் தான் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நீங்கள் தான் அப்படின்ட்டு. இந்த பழைய படத்தில் ஒரு மாதிரி திடீர்னு அலைகள் நிற்கும், காற்றடிக்கிறது நிற்கும், பறவைகள் பறக்கிறது நிற்கும், நிசப்தமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு மலர்ந்த மொட்டு வாடி போன மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் உங்கள் மூஞ்சியை காட்டுவாங்க. தேவையில்லாத வேலை இதெல்லாம். இந்த கண்ட மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொன்ன கேளுங்கண்ணே. ரேஞ்சுக்கு இறக்கக்கூடிய குற்றம் செய்கிறவனோட குற்றம் செய்ய தூண்டுறவன் வந்து பெரிய ஆள்னு சொல்லுவாங்களே, அந்த பெரிய ஆள். ஆமாம், அவர் பெரிய ஆள், சமுதாயத்தில் பெரிய ஆள், பெரிய கேங்ஸ்டர். அவர் குற்றம் செய்ய தூண்டி விட்டார் கானமே. அதுதான் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவரை தூண்டி விட்டாருமா, அதனால தான் நான் தெரியாமல் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன், நானும் போய் அவரை கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னத்தை வளர போகிறார். இப்போ தான் காணாமல் குற்றம் செய்கிறவனை விட அவனை தூண்டி நல்லவங்களாக இருக்கிறவங்க ஒரு ஹைலி ப்ரொஃபஷனலை வந்து இந்த மாதிரி மாற்றி விட்ருவா அப்படி சொல்லும். தங்கம் இரு மாற்றி விட்ருவா அப்படி ஹைலி ப்ரொஃபஷனலை அந்த மாதிரி மாற்றி விட்ருவா அப்படி. சரி, உங்களையும் அவர் மாற்றி விட்டார். அண்ணனும் ஹைலி ப்ரொஃபஷனலில். ஆமாம், அவர் ஆக்டிங்லேயும் ஹைலி இஸ் அ ப்ரொஃபஷனல் காய் வென் இட் கம்ஸ். சாரி முடியை தொட்டுட்டு. அதனால தான் அண்ணன் வந்து கோவப்பட்டார், கானா வினோத் மேலே வன்மத்தை கக்குனார். மற்றபடி எங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு இந்த மாதிரி வன்மத்தை கக்குனா கூட கானா வினோத்தை தான் இப்போது அவர் வந்து அவரே ப்ரைஸ் பண்ணிக்கணும். திவாகர் என்னை பற்றி இன்டர்வியூவில் பேசுகிறாரு, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு கானா வினோத்தை ஃபேண்டசைஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வருத்தப்படி முடிஞ்சுவோ டாடா பை சொல்லி கிளம்புது. நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் குறிப்பாக இந்த வாட்டர்மெலன் ரோஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் தவிர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டர்மெலன் ரோஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். டாடா பை டாட்டா பாய்.